உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி எது இருக்குதோ, கர்த்தரை பலனா வச்சிருக்கிற உங்களுக்கு பிரச்சனையே சொல்யூஷனா வந்துடும். He is my source of strength. அவரை சார்ந்துகிட்டீங்கன்னா கண்மலையாம் கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் மறைவாக இருக்குது. அது இன்னும் பெற்று எடுக்கல, இன்னும் கடன்ல இருந்து விடுதலை வரல, இன்னும் அந்த வீட்டை வாங்கல, இன்னும் வேலையில உயர்வு வரல, இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகல. சொன்னார் ஆண்டவர் தலையா வைப்பேன்னு, ஆனா இன்னும் வெளியே வரல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பலன் இல்லாம இருக்குது, ஆனா நான் உனக்கு பலத்தை கொடுக்க போகிறேன். So Philippians 4:13 says, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தமா சொல்லுங்க, பலன் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள இருக்கு பலன் இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஆனா இந்த பலன் எங்கே இருந்து வருகிறது? என் செய்திக்கு தலைப்பு பலனாகிய கர்த்தர். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பலனாகிய கர்த்தாவே, the Lord my strength. சங்கீதங்களில் 84வது சங்கீதம் 5 முதல் 7வது வசனம். சங்கீதம் 84 5 முதல் 7. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே இஸ்ரவேலிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்களாம். உங்களை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். நானா இருந்தா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லியிருப்பேன். நல்ல கையை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். அஞ்சாம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுக்கிறார்ல, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்களேன் ஆமேனே. உம்மிலே பலன் கொள்ளுகிற. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வாழ்றாங்க. சிலருக்கு அவங்க பலன் எது தெரியுமா? அவங்க மாம்ச புய பலம். சிலருக்கு அவங்களுடைய பலன் அவங்களுடைய பணம். சிலருக்கு அவங்களுடைய பலன் அவங்ககிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸு. சிலருக்கு அவங்களுடைய வீடு, ஆஸ்தி, சொத்து, தாத்தா பாட்டன் பூட்டியும் வச்சுட்டு போன எல்லா சொத்து தான் அவங்களுக்கு பலன். ஆனா சிலருக்கு அவங்களுடைய பலன் அவங்கள பலப்படுத்த கிறிஸ்து. அவங்களுடைய பலன் யார் தெரியுமா? அவங்கள உருவாக்கின கர்த்தர். அவங்களுடைய பலன் யார் தெரியுமா? அவங்களை இந்த தேசத்துக்கு அழைத்தவர். அவங்களுடைய தாயின் கருவுல உருவாக்குனவர். பலன். இப்படி தங்கள் பலமாக்கி கொண்டவர்கள் அவர்கள் யாருன்னு சொன்னா, அவங்க சாதாரணமானவங்க இல்ல. அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்களாம். இஸ்ரவேல் தேசத்துல பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. There are some valleys in Israel and they are places where the dead bodies are thrown. So people who mourn, they will come to the valleys and they will cry for their people. அதாவது மரித்து போகிறவர்களை தூக்கி பள்ளத்தாக்குகளை தூக்கி போடுவார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே அழுகையின் பள்ளத்தாக்கு என்று இருக்கிறது. அங்கே வந்துதான் செத்தவங்களுக்காக அழுவாங்க. மலைக்கு மேல நின்று அழ மாட்டாங்க. அந்த பள்ளத்தாக்குல விழுந்த அந்த டெட் பாடிக்காக அவங்க எல்லாம் அழுவாங்க. அழுதுட்டு அந்த பள்ளத்தாக்கின் ஓரத்தில் இருக்கிற மலை சாரல அந்த அவங்கள புதைச்சி வைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். ஸோ அப்போ அவங்க அழுகிறது இடம் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டதுன்னா கண்ணீரால நிரம்பினது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தமக்கு பலனாக்கி கொள்கிறவங்க கண்ணீரின் பள்ளத்தாக்குல தங்களுக்கு நீரூற்றா மாத்திக்குவாங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? They will change it into a spring. உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி எது இருக்குதோ, கர்த்தரை பலனா வச்சிருக்கிற உங்களுக்கு பிரச்சனையே சொல்யூஷனா வந்துடும். Your problem will become your promotion. நீங்க கர்த்தரை பலனா வச்சிருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எதுவோ அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஸ்ட்ரெங்த்துக்கு மேல ஸ்ட்ரெங்த் கொடுக்க போறார்.
உங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்ய போகிறார். என்ன பண்ணுவாராம்? பலத்தின் மேல் பலன் அடையும் போது நீங்க சாதாரணமானவங்க அல்ல, சியோன்ற உயர்ந்த பர்வதம். நல்ல கவனிங்க, இவங்க பள்ளத்தாக்குல நிக்கிறாங்க. they were standing in the valley and crying in the valley of tears. ஆனா கர்த்தர் கொடுக்கிற பலன் அவர்கள் மேல இறங்கி வரும்போது வேலியிலிருந்து சியோன் என்பது எருசலேமின் மலையில் இருக்கிற உயரமான பீக், அதுதான் பர்வதம், அதுதான் உயர்ந்த பீக், அதனுடைய உச்சிக்கு பேர் தான் பர்வதம் சொல்லுவாங்க. அப்போ மலையை ஏறதில்ல, மலையினுடைய மவுண்ட் எவரெஸ்டுடைய சிகரம் மாறி சியோன்றது எருசலேமுடைய மலையினுடைய உச்சக்கட்டம். ஆண்டவர் சொல்றாரு, கீழே இருக்கிற ஒன்ன மலையின் சிகரங்களுக்கு நான் கொண்டு போய் நிக்க வைக்குவேன். கம் ஆன் எவரிபடி, சொல்லுங்கள் ஆமே, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்ன பலப்படுத்தும் போது, வாசிங்க ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மான் காலை போல மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் வெற்றி செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. நீங்க மலையில ஏறுவீங்க. இன்னைக்கு பள்ளத்தாக்குல இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உங்களை மலையில ஏத்த போறாரு. நீங்க நான் சமவெளியிலே நடக்க முடியாம இருக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு, நீ மலை ஏற போறப்பா, நீ மலையின் உச்சியை ஏற போற, சிகரத்தில் பிடிக்க போற, சியோன் பர்வதத்தில் நிக்க போற. சொல்லுங்க ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலத்தின் மேல் பலன். ஆமென். அது என்ன பலத்தின் மேல் பலன்? எனக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். நம்ம கிட்ட இருக்கிற பலன் ஒண்ணு, ஆனா அதுக்கு மேல இன்னொரு பலன் வருது, அதுதான் கிறிஸ்துவின் பலன். அந்த பலன் வரும்போது பலத்தின் மேல் பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமா நம்முடைய பிள்ளைகளே, கர்த்தரை பலமாக வச்சிருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தரை பலமா கொள்ளனா எப்படி இருப்பாங்க? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு சரி கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புயபலமாக்கி கொண்டு, எதை புயபலமாக்கி கொண்டு? மனுஷர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை, உலகத்தின் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை. உலகத்தின் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணுமா? அதுக்கு பேர் என்னவா? மாம்சத்தின் புயபலம், மாம்சத்தின் strength. The strength on the flesh, on the flesh, strength on the flesh profits nothing. Strength in flesh is a curse from God. Your strength has to be in Jesus Christ. மாம்சத்தின் மேல நம்ம புயபலமா வைக்க கூடாது. அப்படி இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவனுடைய சாபம் எப்படி இருக்குமா? அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. A person who is under the curse, மாம்சத்தை புயபலமாக்கி, நான் செய்யறதுனால தான், நான் வேலை பண்றதுனால கஷ்டப்பட்டு உழைச்சு ஆனா ரிசல்ட் வரலன்னு சொல்லி சொன்னா, ஒன்னே ஒன்னு நம்பி தெரிந்து கொள்ளுங்க, நீங்க மாம்சத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மாம்சத்துல ட்ரை பண்ணாம கிறிஸ்துவின் மேல சார்ந்து, கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் தான் என்னை பலப்படுத்துறார், he is my source of strength. அவரை சார்ந்துகிட்டீங்கன்னா கண்மலையாம் கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பாருங்க. இதுபடிதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யாரா? எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லு. அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா, மழையே இல்லை, no rains, but still he will be fresh, still he will be green. அவனுக்கு தண்ணியே இல்லை, ஆனா அவன் நீர்க்கால்கள் ஓலமா நடப்பட்டிருக்கிறதுனால அவனுடைய வேர் எப்போதும் தண்ணீரை தொட்டிக்கிட்டே இருக்குமா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தரை உன் பலமா, அந்த ஜீவ தண்ணீராம் கர்த்தரை இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில ஆதாரமா வச்சிருந்தீங்கன்னா மழை வராம போகலாம், பூமியில பனி இறங்காம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும். சில வேளையில் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம், நம்ம தான் ஆண்டவருக்கு உதவி செய்யறோம்னு நினைச்சுக்கிறோம். அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், அவரால் தான் நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிற மாட்டேன்றோம். அப்படியே மாத்திடுறோம். தான் இல்லாவிட்டால் அவங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கர்த்தர் இல்லைன்னா நீங்களும் நானும் ஒண்ணுமே இல்லை. ஒரு அப்பா ஒரு பெரிய டேபிளை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாராம், கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய மகள் வந்தாள். அவருடைய மகள் வந்து அப்பாட்ட சொன்னா, டாடி இந்த டேபிளை தள்ளுறதுக்கு நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோட சேர்ந்து தள்ளினான். ஸோ அவள் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னேன், டேடியுடைய கைக்கு உள்ளே விட்டு இன்னொரு கையை இந்த பக்கம் வச்சு சேர்ந்து தள்ளினான். ஆனால் அவங்க தள்ளிட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அப்பா பார்த்து சொன்னா, டாடி நீங்கள் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறீங்க, தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கண்ணா, இந்த டேபிளை தள்ளட்டும். அவங்க அப்பா தள்ளி நின்னாரு. இந்த பிள்ளையால் தள்ளவே முடியல. அது வரைக்கும் இன்ச்சா நவுந்தது, சென்டிமீட்டர் கூட நவுறல, அப்படியே நிற்கிது. அவங்க அப்பாவை பார்த்து கேட்டுச்சு, என்னால் ஏன் அதை தள்ள முடியல? அவர் சொன்னார், நான் தள்ளுறதுனால தான் அது நகருதுன்னாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக மாறுறோம். ஆசீர்வாதமான மாறின பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்தாதான் ஆலயத்துக்கே ஆசீர்வாதம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படி ஒரு ஸ்டெப்பு பேக் எடுத்து அப்படி கையை கட்டி நின்று ட்ரை பண்ணி பாடுறாசா அப்படி நின்றுவார். நம்ம என்னைக்குமே இது ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளால ஆண்டவருக்கு பயன்றதை யோசிக்கவே கூடாது. ஆண்டவரால் தான் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். இதுதான் டிஃபரன்ஸ். கிறிஸ்துவால நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், அவருடைய பலத்தினால தான் இருக்கிறேன், அவரால் தான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவர் வேற சர்ச் வேறன்னு யாரோ சில பேர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் வேற சர்ச் வேற. இல்லைங்க, ரெண்டும் ஒன்று தான். ஆண்டவர் தான் சபை, சபை தான் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் தான் சபை. ஆகவே தான் சங்கீதம் 92:13 பாருங்க, இந்த பாக்கியவான் சொல்லி அவன் பச்சையான ஒலிவு மரமா அவன் பச்சையா இருப்பான்னு சொல்லி போட்டிருக்குது. எங்க அவங்க சொல்லித்திருப்பாங்க, அது என்ன நீரூற்று, அது எந்த இடத்துல இந்த கர்த்தரை நம்புற மனுஷன் அவன் இருப்பான், அவன் எங்க நாட்டப்பட்டு இருப்பான்? சங்கீதம் 92:13 பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோ இந்த ஆலயம் என்பது நீரூற்று பொங்குகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் பொங்குகிற ஸ்தலம். அப்ப இந்த ஆலயத்துல வரும்போது அவரோட தொடர்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பலன் என் சபை, என் பலன் என் கர்த்தர். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்ன தடையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது உங்களுடைய கர்த்தர். அவருடைய பலத்தினால நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். பெரிய சிவந்த சமுத்திரம் கடக்கவே முடியல, இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமா பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, கோலை நீட்டு. கோலை நீட்டுனா ஒரு காற்று வருகிறது, கீழ்காற்று என்று வேதம் சொல்லுகிறது. காற்று வருகிறது, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளக்குது, தண்ணீர் கடக்கவே முடியாது. பின்னாடி பார்வோன் சேனைகள் சாக போறோம்னு நினைச்சவங்களுக்கு ஆண்டவர் கடலுக்கு கீழே ஒரு எம்டி ரோடு போட்டு அதுல கிராஸ் பண்ண வச்சார். உங்களுக்கும் ஆண்டவர் அவருடைய பலத்தால ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்த மீரியாம் அம்மா 85 வயசு கிழவி அவங்க. ஆனா டாமரின் எடுத்தாங்க, அச்சு பாடினாங்க. பாருங்க, யாத்ராவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர்.
ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ள பலன்னா அவருடைய பலத்தால தான் அவங்க கடந்து வந்தாங்க. நல்லா கவனிங்க, சிவந்த சமுத்திரம் எப்படி தெரியுமா போச்சு? ஆண்டவர் ஊதுல ஒன்றும் பண்ணல, வாசம் விட்டார். அவர் மூச்சு காத்தே அந்த கடலை ரெண்டா பிளந்துருச்சு. உங்களுக்கும் அவருடைய சுவாச காற்றுக்கு பெயர் தான் ரூவாக். அதுக்கு பேரு அவருடைய சுவாச காத்து. சுவாச காத்து அனுப்ப போறாரு, உங்களுக்கு பாதைகள் திறக்க போகிறது. சொல்லுங்கள் ஆமென். அல்லேலூயா. அந்த ஜல் ஜல் ராணியை கொஞ்சம் பிடிச்சி வைங்க, சும்மா வந்தா கூட பரவாயில்ல, ஜல் 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 என்று வந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 28 அதிகாரம், சங்கீதம் 28 7-8 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 28 7-8. கர்த்தர் என் பலனும் என் கோட்டையுமா என் கேடகமுமாய் இருக்கிறார். எங்க பைபிள் அப்படி போட்டிருக்குது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சொல்லுங்கள் ஆமென். அல்லேலூயா. அவருடைய பாட்டுனால எப்படி ஏன் துதிக்கிறாங்களாம்? கர்த்தர் அவருடைய பலனா மாறினாலாம். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் பலன் மட்டும் இல்ல, கேடகம். கேடகம் என்ன அர்த்தம்னா ஷீல்டு, அதாவது நம்மள பாதுகாப்பு. சொல்லுங்க ஆமென். உங்களை கர்த்தர் உங்களுக்கு பலனா இருப்பாருன்னா சும்மா உங்களுக்கு தேவைக்கு மட்டும், ட்ரபிளுக்கு பிரச்சனைக்கு மட்டும் வர்றவர் இல்ல, உங்களுக்கு விரோதமா வர்ற அக்கினி ஆஸ்திரங்களை அவிக்கத்தக்க வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 29 10 11. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். நில்லுங்க நில்லுங்க, பிக்சர் பண்ணி பாருங்க. Can you picturize these verse? கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். ஜலப்பிரவாகம் என்ன தெரியுமா? தண்ணியா? சுனாமி என்பது சரியான விடை. ஜலம் இல்ல, ஆறு இல்ல, ஜல பிரவாகம். பிரவாகம்ன்றது பிரவேசிக்கிறது. ஜல பிரவாகம் சொன்னா லேண்ட தண்ணி இன்வேட் பண்றது. அப்போ சுனாமி வருது, சுனாமி மேல ஒருத்தர் சர்ஃபிங் பண்றார். சர்ஃபிங் இன் சுனாமி. யாருன்னு பைனாகுலர்ல பார்த்தா இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்றது கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கு பிப்ளிக்கல் இன்டர்பிரேஷன் என்ன தெரியுமா? சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சுனாமியே வந்தாலும் கர்த்தர் மேல இருப்பார். எதுக்கு மேல இருப்பார்? சுனாமிக்கு மேல கர்த்தர் நின்னுகிட்டு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சுனாமி வந்தபோது நாகப்பட்டினத்தில் ஒரு சகோதரி அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிள்ளைத்தாச்சி, நிறை மாத கர்ப்பிணி. அவங்க நிற்கும் போது சுனாமி அலைகள் எழும்பி வந்துகிட்டு இருக்குதான். இந்த சிஸ்டர் கையை உயர்த்தி சொன்னாங்க, இயேசுவே நாங்களாம். வந்துகிட்டு இருந்த தண்ணி ரெண்டா பிளந்து இந்த பக்கம் ஒரு அலை, இந்த பக்கம் ஒரு அலை. அந்த அம்மா நின்ன இடம் மட்டும் அலை வந்து இவங்களை தொடவே இல்லாம போயிருச்சா. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, அவருடைய பலன் எவ்வளவு பெரிய பலன் தெரியுமா? உங்களுக்கு விரோதமா சுனாமியே வந்தாலும் அதுக்கு மேல இயேசு நிற்கிறார். அதுதான் அங்க வாசிக்கிறோம் நம்ம. பாருங்க, இந்த வாசித்த அந்த வசனத்தை தயவு செய்து திருப்பி போடுங்க. மேல் உட்கார்ந்து இருக்கிறார், என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 29:11 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பலவீனமா ஃபீல் பண்றீங்களோ இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். Psalm 29:11 The Lord gives strength to his people. எப்பெல்லாம் உங்களுக்கு பலவீனமா இருக்குதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. Father God, you told me that you will give me the strength to your people. நீங்க சொல்லி இருக்கிறீங்க கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பா. எனக்கு பலப்படுத்தாங்க, எனக்கு பலன் தாங்க. சொல்லுங்க ஆமென். சகோதரிகளே, நீங்கள் பலவீனமா ஃபீல் பண்ணும் போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை எழுந்து நிற்க வைப்பா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களில் 68:35. உங்களுக்கு இந்த பலத்தை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? தேவனே
உமது பரிசுத்த ஸ்தலங்களில் பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Psalm 68:35 says, the God of Israel is he who gives strength and power to his people. சொல்லுங்க ஆமென். God is going to empower you. யார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை பலப்படுத்த போகிறார். ஆனால் சில வேளையில் சிலர் நமக்கு பலவீனமான காரியங்கள் நம்ம மேலே அம்புகள் மாதிரி எய்யும் போது, ஆண்டவரே நான் உயிர் வாழ்வனா இருப்பனா இல்லையா, இப்படியெல்லாம் பயங்கரமாக எனக்கு விரோதமாக நடந்துகிட்டு இருக்குதே, கவலையே படாதீங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 23-24, ஜெனசிஸ் 49:23-24 யோசேப்பை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு விரோதமாக நிறைய வில் வீரர் அவனுக்கு விரோதமாக அம்புகளை எய்கிறாங்களாம். வில் வீரர் அவனை மடமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், விரோதிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன், கர்த்தர் உங்க பலமா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆங்கில வேதம் சொல்கிறது, but his bow remained in strength. அவனுடைய அம்பு எப்படி இருந்து, அவனுடைய வில் எப்படி இருந்துச்சா? உறுதியாய் நின்றது. ஏன் அப்படி உறுதியா நினைச்சுன்னா, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இயேசுவின் நாமத்தை சொல்றேன். அவனுடைய வில் அப்படின்னு சொன்னா அவன் கையில இருந்த அவனுடைய ஆயுதம். உங்க கையில கர்த்தர் கொடுத்த வேலை, உங்க கையில கர்த்தர் கொடுத்த குடும்பத்தின் மேல நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, அது மேல இன்னொரு கரம் வரப்போகுது. சொல்லுங்களேன் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் உங்க குடும்பத்தை பிடிக்கிறீங்கன்னு சொல்லி, மேல ஒரு கரம் வந்து உட்காருகிறது. அது யார் தெரியுமா? அது யாக்கோபின் வல்லவரின் கரங்கள். யாக்கோபின் வல்லவரின் கரங்கள். உங்க மேல அந்த கரம் வந்து அமர போகிறது. உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அம்மா நம்முடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 15:29 நீங்க வாசித்துக்கோங்க, அந்த கொட்டேஷன் எடுத்துக்கோங்க. அங்கேயும் பார்க்கிறோம், அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். the strength of Israel, strength of Israel. இஸ்ரவேலை நிலைநாட்டினவர், இஸ்ரவேலை ஒரு தேசமாக உருவாக்கினவர். அதே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு வேதம் போட்டிருக்குது. இஸ்ரவேலின் ஜெயம், the strength of Israel. பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 3 காரியங்களிலே 3 அல்லது 4 காரியங்களை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். முதலாவதாக கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறது சரீரத்திலே பலப்படுத்துவார். நம்பர் 1 நினைச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. 6 strength in the body. in the body. சரீரத்திலே தேவன் கொடுக்க போகிற பலன். சரீரம் பலவீனமாய் மாறும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையும் தடைபடுகிறது. சரீரத்தில் பலன் இருந்தாதான் நம்ம எல்லாத்திலையும் சௌகரியமா இருக்க முடியும், சுகமா இருக்க முடியும், செழிப்பா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? மனுஷனுக்கு எல்லாம் இருந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே அனுபவிக்க முடியாது. சரீர சுகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சரீரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரா? நமக்கு வியாதி வரும்போது என்ன பண்ணுவாரு? நம்ம பெட்ல விழும்போது பலவீனமா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாசிங்க சங்கீதங்களில் 41ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவேளை நீங்க பெட்ல நீங்க வந்து படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, டாக்டர் சொல்றாரு பெட் ரெஸ்ட்னா, இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் உங்களை எழுப்பிடுவார். சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று சொல்லி தமிழ் வேதாகமம் சொல்கிறது. ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, the Lord will strengthen him. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். the Lord will strengthen him. கர்த்தர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் பலப்படுத்துவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். சொல்லுங்களேன் ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அந்த சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும் அவரு பாஸ்ட் டென்ஸையும் எழுதுறாரு, ஃபியூச்சர் டென்ஸையும் எழுதுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே ஆண்டவர் நம்புறாரு, தனக்கு அப்படி நடக்கும்னு கன்ஃபெஸ் பண்றாரு. நம்ம நம்புறத கன்ஃபெஸ் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் நீர் மாற்றி போடுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நம்முடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். சரீரமானது பலனோடு இருக்கணும். அப்பதான் அவரால் அவருக்காக எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்த விரும்புகிறார். மனுஷனுடைய பாடி நான் எப்படி பார்க்கறேன் தெரியுமா? ஒரு கார்ல எக்ஸ்டீரியர்ல இருக்க டப்பா மாதிரி பார்க்கறேன். கார் எவ்வளோ பெருசா இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. உள்ள இருக்கிற என்ஜின் நல்லா இருந்துச்சுன்னா தான் கார் நல்லா ஓடும். நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரம் அழகா இருந்து புண்ணியம் கிடையாது. உள்ள இருக்கிற என்ஜின் நம்முடைய சோல், நம்முடைய ஆத்துமா. நம்முடைய ஆத்துமா நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம வாழுவோம். ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். என்ஜின் சரியில்லைன்னா வண்டி மூவ் ஆகாதுங்க, செத்து போயிருங்க, வண்டி ஓடாதுங்க. ஓடாத வண்டியை யாராவது வீட்டில் வச்சிருப்பாங்களா? தூக்கி குப்பை தொட்டியில தான் போடுவாங்க. ஆத்துமா செத்து போயிருச்சுன்னா அவன் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? உங்க வீட்டில் ஒரு கார் இருக்குது, நான் வர்றேன், காரை கொஞ்சம் எனக்கு ஓட்டிட்டு போறீங்களா அப்படின்னா சொல்றீங்க, பாஸ்டர் கார் போகாது. நான் கேட்குறேன், ஏன் போகாது? நீங்கள் சொல்றீங்க என்ஜினே கிடையாது. நான் கேட்பேன், என்ஜின் இல்லாத காரை எதுக்கு வீட்டில் வச்சிருக்கிறீங்க? அதே மாதிரி தான் ஆண்டவரும் கேட்குறார். ஆத்துமா கெட்டு போச்சுன்னா தோட்டக்காரன்ட்ட கேட்பார், எஜமான், ஏன்பா இது கனி கொடுக்க மாட்டேங்குதேப்பா, ஆத்துமாவில் கனி இல்லையாப்பா. ஆத்துமாவில் நமக்கு பலன் வேணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுது. ஆத்துமாவில் ஏன் பலன் வேணும் தெரியுமா? ஆத்துமா பலவீனமாகும் போதுதான் சோதனைக்கு கீழ்ப்படுகிறது. ஆத்துமா ஏன் பாவம் செய்யும் தெரியுமா? வீக்கா இருக்கிற ஆத்துமா அது எதை வேணாலும் பார்க்கும், எதை வேணாலும் செய்யும். ஏன்னா அந்த ஆத்துமாவில் ஸ்ட்ரெங்க் இல்லை. ஆத்துமா தான் நன்மை தீமை எது செய்யணும் செய்யக்கூடாது. நீங்க செத்த பிறகு உங்களுடைய சரீரம் இந்த மண்ணானது மண்ணுக்கு திரும்பும். ஆனா உங்க ஆத்துமா தான் பரலோகம் போகும். நரகம் பரலோகம் போகிறது ஆத்துமா தான். அப்ப ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? சில பேர் வெளியே ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக். அந்த பேஸ்மெண்ட் வேற எதுவும் இல்லை, உங்களுடைய ஆத்துமா தான் உங்க பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா மேலே எவ்வளவு கட்டினாலும் ஒரு நாள் பட்டக்குன்னு விழுந்துடும். ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா என்னங்க? சங்கீதம் 138:3 வாசித்து பாருங்க. சங்கீதம் 130, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எதுக்காக கூப்பிட்டாராம்? என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவிலே நீங்க பலன் தந்தீங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆத்துமாவில பலன் தருகிறவர் உடைய ஆத்துமாவுக்கு பலத்தை கொடுப்பார். பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன் உங்க ஆத்துமாவில வர்றோம். ஆண்டவரே, என் ஆத்துமாவை பலப்படுத்தும். சங்கீதக்காரர் அதனால தான் எப்போதுமே ஆத்துமா வச்சு ஆண்டவர்கிட்ட பேசினார். என் ஆத்துமாவை நீ ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிற? கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார். சொல்லுங்கள் ஆமென். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:6 வாசித்து பாருங்க. நம்முடைய ஆத்துமா பலவீனமா இருக்கும் போதே ஆண்டவர் நமக்காக மரிச்சாராம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போது, எப்படி? பாவத்தில் நம்முடைய ஆத்மா இருக்கும்போது குறித்த காலத்தில், எல்லாரும் சொல்லுங்க, குறித்த காலத்தில் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம்ல, ஒரு நாள் நம்முடைய பாவம் நம்ம மேல நியாய தீர்ப்பா இறங்கி நரகத்துக்கு இறங்குற நேரம் இருக்கு பார்த்தீங்களா? குறித்த காலம். அவ்வளவுதான். இது பூட்ட கேஸு, இதை தூக்கி நரகத்துல போடலான்னு ஆண்டவர் முடிவு பண்ற அந்த நேரத்துல கிறிஸ்து நமக்காக மரித்த அவருடைய ரத்தத்தை, அவருடைய மரணத்தை காமிச்சு இதை மன்னிச்சு விட்டுருங்க, என் பலத்தினால இது ஆத்துமா நல்லா வந்துடும். நாம் பலனற்றவர், நாம் பரிசுத்தமான பிறகு கிறிஸ்து நமக்காக மரிக்கல. பரிசுத்தம் விளக்குன பாத்திரத்தை திருப்பி கழுவணும்னு அவசியம் கிடையாது. அழுக்கு பாத்திரத்துக்கு தான் கழுவணும். சுத்திகரிப்பு எதுக்கு தேவைன்னு சொன்னா, பலனற்ற இருக்கிற பாத்திரம், பலனற்று இருக்கிற ஒரு ஆத்துமாவுக்கு தான் ஆண்டவர் குறித்த காலத்துக்கு. உங்களுக்கு எனக்கும் என்னைக்கு அந்த குறித்த காலத்தில் அவர் வந்தாரோ அதனால தான் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிறோம். சத்தமோ ராமேன் சொல்லுங்களேன். மூன்றாவது, ஆவியில ஒரு பலன் வேணும்.
ஆவியில ஒரு பலன். ஆவியில ஒரு பலன்னா என்னங்க? பைபிள்ல போட்டிருக்க நீதிமொழிகள்ல முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவி. மனுஷனுக்கு என்ன நல்லா இருந்தாலும் சரி, ஆவி அவனுக்கு உடஞ்சிருச்சுன்னா, ஆவியில பலன் இல்லைன்னு சொன்னா அவனால எதையுமே சாதிக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஆவியில தான் கலிகூழுதல் இருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷனிடத்துல ஆவியில தான் அவருக்கு அவர் எல்லா கம்யூனிகேஷனும் வச்சிருக்கிறார். அவர் ஆவி, நமக்குள்ளேயும் ஒரு ஆவி. இந்த ஆவிய என்ஜின் இருக்குது, ஆனா கார் மூவ் ஆக மாட்டேங்குது. ஆவி என்ன தெரியுமா? அதான் பெட்ரோல். இந்த ஆவி வந்துச்சுன்னா தான் இந்த ஆத்துமாவுக்கே உயிர். ஆவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் என்ஜின் இருந்தாலும் நகராது. என்னைக்கு பெட்ரோல் வருதோ அப்போதான் அந்த பாடிக்கும் மரியாதை, அந்த என்ஜினுக்கும் மரியாதை. நான் சொன்னது புரிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ அழகான ஒரு ஓமையை காமிச்சிருக்கிறேனே உங்களுக்கு புரிகிற மாதிரி. இதெல்லாம் பிளான் பண்ணியா வருது, இதெல்லாம் அப்படியே டவுன்லோட் ஆகுது, உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு இது மாதிரி எவ்வளோ கேட்டுட்டோம் நாங்கள், பரவாயில்ல இருக்கட்டும். காரில் என்ஜின் இருக்குது, என்ஜினுக்குள்ளே ஊற்றப்படுற பெட்ரோல் தான் அது எரியும் போது கார் முன்னாடி போகுது. அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகும்போது தான் காருக்குள்ள ஃப்ரிக்ஷன் வந்து அது பேர்ன் ஆகும்போது கம்பஷன் வருது. அந்த எரி பொருள், அந்த உள்ள இருக்கிற ஆவி எரியும் போது, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்னமோ தெரியல, நீங்கள் ஆவியிலே அனலாயிருங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியிலே அனலாயிருங்கள். மனுஷனுடைய ஆவி என்னன்னு சொன்னா நீதிமொழிகள் 20:27 சொல்கிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அதாங்க ஃபயரு. அது உள்ள அது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த தீபத்தை தான் ஆண்டவர் சொன்னாரு, மங்கி எரிகிற திரியை கர்த்தர். மங்கி எரிகிற திரினா யார் தெரியுமா? ஆவியில பலவீனமா இருக்கிறவங்க தான் மங்கி எரிகிற திரி. ஆவியில பலவீனமா இருக்கு. The spirit which is weak is the lamp which is flickering. ஆவியில நெறிந்த நாணல், அதை முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற திரிய அணைக்க மாட்டார். ஊதி ஊதி அது இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவார தவிர அதை அணைக்க மாட்டார். உங்களுடைய ஆவிய கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ண போறார் தெரியுமா? அந்த ஆவிய கர்த்தர் இப்போ அனலாக்கி விட போறார். சொல்லுங்க ஆமென். ஏசாயா 42:3 நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை. இதான் நம்முடைய ஆவியை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Your spirit, God will not break it. முறிந்த ஆவியை கர்த்தர் செய்ய மாட்டார், நம்மளை காப்பாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அந்த ஆவியில புதுப்பிக்கிறது தான், அதுதான் ஏசாயா 40:31 ஆவியில பலன் வேணும்னு சொன்னா நீங்க சர்ச்சுக்கு வந்து சாதாரணமா அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போறதுனால உங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்படாது. ஆவி புதுப்பிக்கிறதுன்றது எவ்ரிடே பெட்ரோல் ஊத்தணும். நான் அன்னைக்கு பெட்ரோல் ஊத்திட்டேன், காரே போக மாட்டேங்குது. டெய்லி பெட்ரோல் ஊத்தணும். நீ எவ்வளோ யூஸ் பண்ணுறியோ அவ்வளோ பெட்ரோல் ஊற்றணும். இல்லை நான் 1998 ரசிக்கப்பட்ட போதே பெட்ரோல் ஊற்றிட்டேன், ஏன் நவர மாட்டேங்குது என் கார்? பெட்ரோல் டெய்லி ஊற்றணும் ராசா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பெட்ரோல் ஊற்று. ஆவியினால அனுதினமும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் வேணும். எவ்ரி டே யூ ஹேவ் டு பீ ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். சாதாரணமா இல்லைங்க. ஆவியில ஊற்றணும்னு சொன்னா வண்டியை நிப்பாட்டணும், பெட்ரோல் டேங்க்ன்ற சர்ச்சுக்கு வரணும், பெட்ரோல் டேங்க்ன்ற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வரணும். அவர்கிட்ட வந்து டேங்கை ஓப்பன் பண்ணி வண்டியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு யார்ட்டையும் பேசக்கூடாது, மீட்டரை ஒழுங்கா பார்க்கணும். அவர் 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 எவ்வளோ நேரம் உட்கார சொல்றாரோ உட்காந்துக்கிட்டு அந்த உள்ள ஃபில் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும். வந்து அப்படி பார்க் பண்ணிட்டு பெட்ரோல்ல இருக்கிற பைப்பை தூக்கி உள்ள விட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது, வெயிட் பண்ணணும். அங்க இருக்கிற பெட்ரோல் உள்ள வரணும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள இருக்கிற அந்த வல்லமை நமக்குள்ள உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த ஆவி நமக்குள்ள வர்ற 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 ஃபில் ஆக 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 பெட்ரோல் வாங்கிட்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து வல்லமையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பூம், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சும்மா சல்லுன்னு போலாம். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பலனா மாத்த போறாரு.
பரிசுத்த ஆவியானுடைய பலன். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? வெயிட் பண்ணணும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க, சாதாரண பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஆத்துமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும், உண்மையா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. ஆனா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஆவி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். ஆவியில பெட்ரோல் வேணும்னு சொன்னா வெயிட் பண்ணணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி எழும்புவாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அந்த ராக்கெட் ஃபியூவலா மாதிரி இருக்கிற பரிசுத்த ஆவியால நிரப்புனீங்கன்னா நீங்க தரையில போக மாட்டீங்களா, கர்த்தர் உங்களை எழுப்புவாரா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆவியின் வல்லமையால் நிரப்ப போகிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சில பேரை குறித்து கர்த்தர் என்னோட தீர்க்கதரிசனமா பேசினார். அவர் சொன்னாரு, சில பேருக்கு நான் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கேன். இதை சொல்லி நான் முடிக்க போறேன். சில பேருக்கு நான் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறேன், ஆனா அவங்க அதை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா அவங்களுக்கு அது கையில கிடைக்கல. இன்னும் வேற மாதிரி சொல்றேன். சில பேருக்கு நான் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தேன், அவங்க வாங்கி அதை கருத்தரித்து விட்டார்கள், அது வளர்ந்துருச்சு, ஆனா பெற்றுக்கொள்வதற்கு பலன் இல்லை. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:3 எசேக்கியா இப்படியாக சொல்றார். இவர்களை அவன் நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பிள்ளை பிறக்க போது, ஆனா பெற்று எடுக்க பலன் இல்லை. Pregnancy full term, ஆனா டெலிவரி நாட் பாசிபிள். சில பேரு உங்க டெலிவரி டேட் மிஸ் ஆயிருக்கு. புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. புரியல, நீங்களாம் ரொம்ப மாம்சீகமா திங்க் பண்றீங்க. ஆவிக்குரிய லெவல்ல திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் தேவன் கொடுத்த தரிசனத்தினால் கருவுற்று, உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கருவுற்று அவைகளெல்லாம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் அவைகள் இன்னும் வெளியே வரவில்லை. அவைகள் இன்னும் ஆசீர்வாதமா வெளியே வரல. குழந்தை வயிற்றுல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை, வெளியே வந்த பிறகுதான் தூக்கி கொஞ்ச முடியும். உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் மறைவாக இருக்குது. அது இன்னும் பெற்று எடுக்கல, இன்னும் கடன்ல இருந்து விடுதலை வரல, இன்னும் அந்த வீட்டை வாங்கல, இன்னும் வேலையில உயர்வு வரல, இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகல. சொன்னார் ஆண்டவர் தலையா வைப்பேன்னு, ஆனா இன்னும் வெளியே வரல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பலன் இல்லாம இருக்குது, ஆனா நான் உனக்கு பலத்தை கொடுக்க போகிறேன். He is my source of strength. அவரை சார்ந்துகிட்டீங்கன்னா கண்மலையாம் கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லேபர் பெயின் ஆண்டவர் மாத்த போறார். இந்த லேபர் பெயின்ல இருக்கிறவங்க வாழ்த்தி வரம் கொடுப்பாங்க பாருங்க ஹஸ்பண்டுங்களை. அந்த கஷ்டப்படும் போது திட்டு திட்டு திட்டு. மனைவி வந்து அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ போய் அந்த லேபர் வார்டுக்கு பக்கத்தில் நின்ன, இந்த வலி வந்த உடனே பொம்பளைங்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட ஏய் மனுஷா கத்தி கூப்பாடு போட்டு, நான் மட்டும் சாவரனே, நீ நல்லா போய் நிக்கிறியே அப்படின்னு உள்ள இருந்து ஒரு அம்மா திட்டுது அவங்க ஹஸ்பண்ட. பயங்கரமா இருந்துச்சு அந்த நேரத்தில். அந்த நான் யோசிச்சுக்கிட்டேன், அந்த பலவீனம் வரும்போது, அந்த பெயின் வரும்போது என்ன கொடூரமான ஒரு ஒரு டைம் அந்த அந்த பலவீனம். நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. சில பேர் இந்த குழந்தை பெறும்போதே இறந்து போயிடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு பலன் இல்லாம இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. திருமணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியும் அது வரும்னு சொல்லி. ஆனா இப்போ உங்களுக்கு பெற்றெடுக்க பலன் இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. ஃபீல் பண்றீங்க, நான் ஒரு வேளை இதுலயே மறிச்சிருவேனா, இதான் என் எண்டா, இதான் முடிஞ்சு போச்சா. ஆண்டவர் சொன்னாருன்னு ஆரம்பிச்சனே, ஆண்டவர் சொன்னாருன்னு நடத்தணுனே, ஆனா இதோட முடிஞ்சிருச்சா? முடியலையே, முடியலையே. உள்ள இருக்குது, ஆனா வெளியெடுக்க முடியல. சொன்னாரு, ஆனா செய்ய முடியல. எப்படி ஆண்டவரே? நான் வாழ்வேனா, சாவேனா, பிழைப்பேனா, நடக்குமா அற்புதம்? ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு ஒன்று சொல்ல விரும்புறார்.
ஏசாயா 66 அதிகாரம் 9 ஆண்டவர் சொல்றாரு, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? உனக்கு உருவாக்கி இதை உனக்குள்ள கருவுற செய்து அதை வளர வச்சு நான் அதை வெளியே எடுக்கவும் உதவி செய்ய மாட்டேனா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேண்டான்னா ஆண்டவர் உங்க அம்மா வயிற்றுலயே உங்களை கருக்கலையே போய் செய்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொடுக்க விரும்பலன்னா ஆண்டவர் என்னைக்கோ உங்களை பூமியிலிருந்து எடுத்திருக்கலாம். ஆனா இல்லை, ஆண்டவருக்கு உங்களை பத்தி என்னை பத்தி ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் அப்படி நம்மளை கைவிட்டுற மாட்டார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை நீங்க எடை போட்டுறாதீங்க. உங்க பலத்தால முடியாம இருக்கலாம், ஆனா அவருடைய பலன் இந்த மாதம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. உங்களை பார்த்து சொல்றாரு, அம்மா செல்லம், உனக்கு பெற முடியாம இருந்தா கவலைப்படையாத, என் கையை பிடிச்சிக்கோ, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், இப்ப வந்துடும், இப்ப உனக்கு குழந்தை பிறந்துடும், இப்ப உன் ஆசீர்வாதம் பிறந்து வந்துடும், உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நான் கொண்டு வந்துருவேன், உன் வேலையில ஒரு நிம்மதியை கொண்டு வந்துருவேன், உன் கடன் பாரத்துல இருந்து உனக்கு ஒரு விடுதலையை தருவேன், உன் தேவைகளை கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் இப்ப நீ பெற்று எடுக்க போகிற. இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்ல, சில பேர் நினைக்கிறீங்க நான் செத்துதான் பிழைக்கணும்னு, நான் கஷ்டப்பட்டு தான் நான் ஆசீர்வாதத்தை பெறணும்னு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏசாயா 66:7 வாசித்து பாருங்களேன். இது வசனத்தை சில நாட்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில நான் பிரசங்கம் பண்ணும்போது, நம்முடைய சபையில அருமையான ஒரு சகோதரி, அவங்க நிறை மாதமாக இருந்தாங்க. இந்த வார்த்தையை கிடைத்தது, அவங்க நம்பினாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. நடந்தது என்ன ஒரு பெரிய அற்புதம். என்ன நடப்பதுன்னு தெரியுமா? பிரசவ வேதனை படும் முன் பெற்றாள், கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, பிரசவ வேதனை படும் முன், பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாடியே குழந்தையை பெற செய்தாராம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒருத்தவங்களுக்கு வலி வர்றதுக்கு முன்னாடி அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீ கண்ணீர் விட்டு வலிச்சு அழுது கத்தி கூப்பாடு போட்ட பிறகுதான் உனக்கு அற்புதம் நடக்கும்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அளவிட போறதில்லை, நான் உன்னை வலியால துடிக்க வர போறதில்லை, அதுக்கு முன்னாடியே உனக்கு அற்புதத்தை பெற்றெடுக்க நான் கிருபை செய்ய போகிறேன். அல்லேலூயா சொல்றீங்களா? எபிரேயர் 11:11 வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11:11 சாராளை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அம்மா, தாயே, சகோதரனே, சகோதரியே, ஸ்திரீகளுடைய வழிபாடுகள் எல்லாம் முடிந்து போன வயதான மூதாட்டி சாராளுக்கு கற்பம் செத்த பிறகு, சரீரத்தில் பலனெல்லாம் ஒடுங்கி போன பிறகு ஆண்டவரால் குழந்தை பிறக்க வைக்க முடியும்னா உங்களுக்கு எனக்கும் அற்புதம் செய்ய வைக்க அவர் இன்னும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை பலவீனப்படுத்த பிசாசு ஒரு தந்திரம் பண்ணா, அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கர்த்தர் உங்களை டபுள் மடங்கு ப்ரமோஷன் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். அவருடைய சபையில தூணாய் இருக்கிறவர்களுக்கு விசேஷமானதொரு பெயரை கர்த்தர் வெளிப்படுத்துவார்.